வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். இந்த அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறதுங்கிறது ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி டுடே. எஸ், இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ரொம்ப குழப்பமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதை நம்ம பர்சனலாக ஃபீல் பண்ணும்போது தான் நமக்கு தெரிய வருது. என்ன அப்படின்னு சொன்னால், திஸ் இஸ் வாட் why can't I love or hate him or her? எஸ், நம்மால் நம்மளுடைய ஸ்பௌஸை விரும்பவும் முடியலை, இல்லை நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பில் வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்மால் அவர்களை விரும்பவும் முடியவில்லை, அதே நேரத்தில் வெறுக்கவும் முடியல. ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேஜில், ஒரு ஜிக்ஜாக்கான ஒரு ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம். அதற்கான காரணங்கள் என்ன? ஏன்னா விரும்பினா ஒட்டுமொத்தமாக விரும்பணும், இல்லை வெறுத்தா ஒட்டுமொத்தமாக வெறுத்தரணும். அப்படி இல்லாமல் நாம் ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும், அதுக்கான காரணங்கள் என்ன, சைக்கலாஜிக்கல் காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. லெட் us see over there. ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது, we have a complex history. எஸ், நம்மளுடைய சிறு வயதிலிருந்தே நமக்கான ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸ். அதாவது எப்போயுமே ஒரு சிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு மாதிரியான சைல்டுஹுட்லேருந்தே நாம் அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வந்ததுனால இந்த மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நம்ம கம்ப்ளீட்டாக ஒருத்தரை நம்மளால் லவ் பண்ணவும் முடியல, கம்ப்ளீட்டாக ஒருத்தரை நம்மளால் ஹேட் பண்ணவும் முடியல. மேட்டர் ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் தான் சிறு வயதுலேருந்தே நான் வந்திருக்கேன். அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே ப்ரெசென்ட்லி நான் இருக்கணும்னு சொல்லிட்டு சைக்கலாஜிக்கலாக மறைமுகமாக எனக்கே தெரியாமல் அன்கான்ஷியஸாக நான் விரும்ப ஆரம்பித்து விடுகிறேன். அதுக்கான காரணம் அப்படிங்கிறது வி ஹாவ் அ காம்ப்ளெக்ஸ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறதையும் நான் சொல்கிறேன், இதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறதையும் சொல்கிறேன். எஸ், அன்மெட் த எமோஷ்னல் நீட்ஸ் ரொம்ப முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இதுதான். நம்மளோட எமோஷனல் நீட்ஸ் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் சிறு வயதிலிருந்தே நமக்கு அந்த எமோஷனல் நீட்ஸுங்கிறது இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு அப்பா இல்லாமல் இருக்கலாம், அவர் மூலமாக வரக்கூடிய செக்யூரிட்டி எனக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம், ஒரு இன்செக்யூராகவே நான் ஃபீல் பண்ணிட்டு வந்திருக்கலாம். அம்மா இல்லாமல் இருந்திருக்கலாம், அவர்கள் மூலமாக வரக்கூடிய பாசம், அன்கண்டிஷனல் சப்போர்ட், அன்கண்டிஷனல் ரெகக்னைசேஷன், அன்கண்டிஷனல் லவ், இந்த மாதிரி எதையுமே நாம் அனுபவிக்காத, எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆளாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அம்மாங்கிறது எனக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு எமோஷனல் நீடாகவே இருந்திருக்குல்ல. இந்த எமோஷனல் நீட்ஸ் ஃபுல்ஃபில் ஆகாத போதே என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோம் அப்படின்னு சொன்னால், இந்த நேரத்தில் நாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்டர் ஆகும் பொழுது, ஏன்னா அந்த ஒரு அவசரம் இருக்குல்ல, அந்த எமோஷனல் நீட் எப்படியாவது ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசரம் இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு தவறான ஒரு செலெக்ஷனை ரிலேஷன்ஷிப்பில் நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். அப்படி செலக்ட் பண்ணவுடனே என்ன ஆகிடுது அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய இந்த மாதிரியான அவர்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வரும் பொழுது, இந்த நேரத்தில் நாம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இவர்களை விட்டு நம்மால் போக முடியவில்லை. இவர்களை என்னதான் வெறுத்தாலும் கூட இன்னமும் ஏதாவது ஒரு என்னோட எமோஷனல் நீடை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அவங்ககிட்ட இருந்துராதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் என்பது எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறனால, எப்படியாவது இவரை சரி பண்ணிடலாமா, இல்லை எப்படியாவது இவங்களை சரி பண்ணி இவங்களுக்குள்ள கூடிய தவறுகளை மாற்றிடலாமான்னு சொல்லிட்டு, மாற்ற முடியாத விஷயத்தை கூட மாற்ற முடியும்னு நமக்கு சமாதானம் சொல்ல ஆரம்பித்து விடுகிறோம். அப்படி சமாதானம் சொல்ல ஆரம்பித்த உடனே எனக்குள்ள கூடிய எமோஷனல் நீட்ஸ் அது படுத்தக்கூடிய பாடுனால இவர்களை என்னால் லவ் பண்ணவும் முடியாமல், அதே நேரத்தில் ஹேட் பண்ணவும் முடியாமல், அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டேபிளான இருக்கக்கூடிய ஒரு மனநிலைமையிலேயே இருந்து விடுகிறோம். தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு நோ. அந்த பிக் பிலீவ்ஸ் அட் த சோசியலி கனெக்டட். எஸ், சோசியலி கனெக்டடாக இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய அந்த பிக் பிலீவ்ஸ், அதாவது நத்திங் பட் த சோசியல் கம்பல்ஷன் இல்லையா. அதாவது இந்த சொசைட்டியில் நான் ஒரு நல்ல ஒரு மனிதராக வாழணும்னு சொன்னால், நான் ஒரு நல்ல மனுஷியாக வாழணும்னா அதுக்கு நான் ப்ராப்பராக சொசைட்டி என்னென்னலாம் சொல்லுதோ அந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுருக்கணும் இல்லையா. ரிலேஷன்ஷிப்பில் சொசைட்டி என்ன சொல்லும், மேரேஜ் பண்ணிக்கங்கன்னு சொல்லும், டிவோர்ஸ் பண்ணுறதை பெரிய அளவில் என்கரேஜ் பண்ணாது. ஸோ அந்த மேரேஜ் லைஃப்குள்ளேயே எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த மேரேஜ் லைஃப்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சோசியல் திங்கிங்கிறது நமக்கு இருக்கிறனால, அதாவது ஒருவேளை இதுலேருந்து வெளில போனோம்னா இந்த சொசைட்டிங்கிறது என்னை மதிக்காதோங்கிற மிகப்பெரிய ஒரு பயத்தினால, என்னுடைய சொந்த பந்தங்களை என்னை எப்படி பேசுவாங்களோங்கிற மிகப்பெரிய ஒரு பயத்தினால நான் இவரை ஏற்றுக்கவும் முடியாமல், இவரை விளக்கவும் முடியாமல் அப்படியே நான் இருந்து விடுகிறேன். தட்ஸ் அ மேட்டர். ஓகே, 2 எக்ஸ்ட்ரீம் ரீசன்ஸ். தட்ஸ் அ மேட்டர் இல்லையா. 2 முக்கியமான காரணங்கள் என்பது அவரை வெறுக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அந்த அளவிற்கு அந்த மீன்ஸ் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் கூடிய உங்களுடைய ஸ்பௌஸ் அந்த அளவிற்கு ஏதாவது ஒரு பயங்கரமான ரொம்ப இழிவான ஒரு செயலை அவங்க செஞ்சுருப்பாங்க. இப்போ இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு இவங்களை எப்படி நம்ம விரும்புறது, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ரீசன் இருக்கும் எங்கிட்ட. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவங்க நம்மளை விட்டே போக முடியாத அளவிற்கு நமக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டை, இல்லை நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நமக்காக அவர்கள் செய்திருப்பாங்க. ஒரு பெரிய சாக்ரிஃபைஸை நமக்காக செஞ்சுருக்கலாம். ஓகே, அப்போ இந்த 2 எக்ஸ்ட்ரீம் ரீசன் இருக்கிறனால அவங்கள என்ன பண்ண முடியல, என்னால் வெறுக்கவும் முடியல, அதே நேரத்தில் என்னால் ஏற்றுக்கவும் முடியல. இப்படிப்பட்ட 2 எக்ஸ்ட்ரீம் ரீசனும் என்னை போட்டு அப்படியே பயங்கரமாக பிக்கிறனால என்னால் என்ன பண்ண முடியல, அதை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இருக்கிறேன். என்ன செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாமா. வாட் டு டூ?
கால்குலேட் த ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் நீட்ஸ். எமோஷனல் நீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்த ஒரு நீட் அப்படிங்கிறது இப்போ என்னுடைய லைஃப்பை வந்து சந்தோஷமாக வாழ்வதற்கு எந்த ஒரு தேவை என்பது தேவைப்படுகிறது, அதைத்தான் நான் புரிஞ்சுக்கணும். என்னால் சுதந்திரமாக இருக்க முடியல, எனக்கு என்னோடய எமோஷன்ஸுக்கு எந்த விதமான ரெகனைசேஷன் கிடையாது, நான் ஏதோ அடைப்பட்டு கிடக்கிற மாதிரி இருக்கிறேன், நான் வந்து எமோஷனலி ஓவர் பேக்கேஜாக இருக்கிறேன், அவங்க கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பயங்கரமான டிப்ரெஷனாக இருக்குது, ஐ ஃபீல் வெரி நத்திங். ஓகே, அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்னால் எப்படி வந்து வாழவே முடியும்? என்னால் வாழவே முடியாது இல்லையா? அப்போ இந்த மாதிரியான ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரிஃபரன்ஸ். எமோஷனல் நீட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ எனக்கு இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வேறு யாராவது ஒருத்தவங்க தேவைப்படுறாங்க, இல்லை வேறு ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பியூரான நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது எனக்கு தேவைப்படுகிறது. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு டாப் ப்ரியாரிட்டியாக நம்ம வைக்க வேண்டியது. அதை விட்டுட்டு வந்து நான் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஆனாலும் வந்து அவருடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுங்கிறது எனக்கு தேவைப்படுது, அல்லது வந்து ஆல்ரெடி சொசைட்டியில் நான் வந்து நல்லா ரெகனைசபிளாக தான் இருக்கிறேன், இருந்தாலும் சோசியல் ரெகனைசேஷன் எனக்கு தேவைப்படுது, நான் வந்து 4 பேர்த்துக்கு வந்து என்னது 4 பேர்த்துக்கு முன்னாடி என்னை வந்து ஒரு பெரிய மனுஷியாக, ஒரு பெரிய மனிதனாக காட்டிக்கிறேன்னு விரும்புகிறேன், எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோங்கிறது இதை விட்டு கொடுக்க தவிர்க்குது, இதை விட்டு கொடுக்கறதுக்கு வந்து தயங்குது. இந்த மாதிரியான ரீசன் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும், ஓரம் கட்டிட்டு அந்த மாதிரியான ரீசனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுதான் முக்கியமான நீட்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்போ அதை கால்குலேட் பண்ணி அதுக்கான ஒரு அந்த ஒரு முக்கியமான அந்த ஒரு நீட்ஸுக்கு வந்து ப்ரிஃபர் கொடுக்கும்போது அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நாம் செய்யும் பொழுது ஈஸியாக என்ன பண்ண முடியும்னு சொன்னால், இந்த விஷயத்திற்கு இவரை நாம் வெறுக்கலாமா அல்லது வந்து ஒரு வேலையை நாம் வந்து விரும்பலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு நம்மால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். தட்ஸ் மேட்டர். ஓகே, அடுத்து என்னன்னு பார்க்கலாம். லுக் ஃபார் த ஆல்டர்னேட்டிவ் சப்போர்ட். எனக்கு உண்மையிலேயே நான் வந்து இவங்களை இந்த ஒரு விஷயத்துக்காகத்தான், அதாவது ஃபினான்ஷியல் நீடுக்காகவும் இல்லை ஒரு சோசியல் கம்பல்ஷனுக்காகவும் தான் வச்சுட்டு இருக்கேன், எனக்கு வேறு வழியே இல்லை, இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த பேசிக் நீடுக்காக தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நமக்கு வேறு ஏதாவது சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயம் இல்லாமல், அதாவது ஃபினான்ஷியலி நானே வந்து இண்டிபெண்ட் ஆகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஓகே, சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ரெகனைசபிளாக இருக்கணும் அப்படின்னா ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு விஷயத்து மூலமாக தான் ரெகனைசேஷனை பெற முடியுமா? சொசைட்டி ரெகனைசேஷனுங்கிறது நல்லா படித்து இல்லை ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தால் நம்ம கிடைக்கும்ல, அப்போ அதை நம்ம வந்து ட்ரை பண்ணலாமா? அப்படி மாதிரியான ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனை நாம் பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் சப்போர்ட் வந்து நம்ம வந்து ஏற்படுத்த வேண்டியது முக்கியம். அப்படி ஆல்டர்னேட்டிவ் சப்போர்ட் ஏற்படும் பொழுது இந்த சப்போர்ட் அப்படிங்கிறது எனக்கு தேவையில்லாமல் போயிடுது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் எனக்கு சோசியல் ஆர்கனைசேஷன் அங்கிட்ட எனக்கு கிடச்சிருது இல்லையா? ஸோ அப்படிங்கும்போது இது எனக்கு தேவையில்லாமல் போகும்பொழுது ஈஸியாக அந்த விஷயத்தை என்ன பண்ண முடியும், என்னால் வந்து இதிலேருந்து நான் வந்து வெளிவந்து விட முடியும். தட் மீன்ஸ் அந்த ஒரு டாக்ஸிக் பார்ட்னர்கிட்ட இருந்தோ அந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட இருந்து ஈஸியாக நம்மளால் வெளிவந்து விட முடியும். தட்ஸ் மேட்டர். ஓகே, கிளியர் த சோசியல் ஆன்சைட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நாமெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளை பற்றி 4 பேர் என்ன நினைப்பாங்க, 4 பேர் என்ன நினைப்பாங்க. யாரும் யாரை பற்றி நினைக்கிறது இல்லை இல்லையா? அவங்கவுங்களுக்கு 1000 வேலை இருக்குது, அவங்கவுங்களுக்கு 1000 கஷ்டங்கள் இருக்குது, கவலைகள் இருக்குது. ஒரே ஒரு பர்சன் தான் அவங்கள பற்றி நினைக்க போகிறாங்க இல்லையா? 2 எக்ஸ்ட்ரீமான பர்சன் கூட சொல்லலாம். ஒன்று, உண்மையிலேயே உங்கள் மீது அன்பு வைத்திருக்கக்கூடியவர்கள் உங்களை பற்றி நினைப்பாங்க. இல்லை, உண்மையிலேயே உங்கள் மீது பயங்கரமான வெறுப்பு வச்சுருக்கிறவங்க, உங்களை பார்த்து மிகப்பெரிய பொறாமைப்படக்கூடியவர்கள் உங்களை நினைப்பார்கள். இந்த உலகத்தில் இந்த 2 பேர் தான் நினைக்கிறாங்க, வேறு யாரும் உங்களை பற்றி நினைக்கிறது. உண்மையிலேயே அன்பு வைத்திருக்கக்கூடியவர்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகளை கண்டிப்பாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள். நீங்கள் சொல்லலைனாலும் கூட உங்கள் சுச்சுவேஷனெல்லாம் அவங்களுக்கே தெரிய வரும்பொழுது அவர்களாக புரிஞ்சுக்குவாங்க, உங்கள் சைடில் இருக்கக்கூடிய நியாயத்தை புரிஞ்சுக்குவாங்க. அதனால் அவர்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உண்மையிலேயே வெறுப்பு வச்சுருக்கிறவங்க நீங்கள் என்ன வந்து அவர்களை சமாதானப்படுத்தினாலும் சமாதானம் ஆக மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் இன்னும் கீழே போகணும், உங்களை வந்து விமர்சனம் செய்வது மட்டுமே அவர்களுடைய வேலையாக இருக்கிறது. அந்த அவங்களை விமர்சனம் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கிறதா அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா உங்களை விமர்சனம் பண்ணி கீழே வைக்கிறது மூலமாக தாம் உயர்வதாக சைக்கலாஜிக்கலாக அவங்க ஃபீல் பண்ணுறதுனால அந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க நீங்கள் சமாதானப்படுத்தி அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்ட தேவையில்லை. அப்போ அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. இட்ஸ் வெரி சிம்பிள் திங், ரைட்? ஸோ அப்போ யார் நல்லவங்களோ உண்மையிலே நம்ம மீது அனுபவித்திருக்கக்கூடியவர்கள் நமக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. யார் வெறுக்கிறாங்களோ நாம் என்ன செய்தாலும் அவர்கள் வெறுக்கத்தான் போகிறாங்க, நம்ம கெட்டதான் பண்ண போகிறாங்க. அப்போ எதுக்காக நம்ம சொசைட்டி பற்றி சொசைட்டி ஓரியன்டான விஷயங்களை பற்றி பெருசாக கவலைப்படணும்? வேறு யாருமே இல்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து முழுக்க ரியலைஸ் பண்ணுறது மூலமாக இந்த சோசியல் ஆன்சைட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது சோசியல் ஆன்சைட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வர முடியும். சோசியல் ஆன்சைட்டினா என்னது? இந்த சொசைட்டியை பற்றி சமுதாயத்தை பற்றி நமக்கு ஒரு இருக்கக்கூடிய ஒரு இனம் புரியாத ஒரு பயம். அந்த பயத்துலேருந்து வெளில வரணும்னா இந்த விஷயங்களை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அப்படி செஞ்சால் தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னால் ஒரு கிளியர் பிக்சர் அப்படிங்கிறது, இந்த பர்சன் நமக்கு வாழ்க்கையில் தேவையா இல்லையாங்கிற ஒரு கிளியர் பிக்சர் அப்படிங்கிறது கிடைக்கும். தட்ஸ் அ மேட்டர். ஓகே,
அண்ட் கவுன்சிலிங் would be the best way. Of course, yes, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நீங்கள் நிறைய உங்களுடைய பர்சனல் ஸ்டஃப் ஓரியன்டான விஷயங்களை பற்றி, உங்களுடைய பர்சனல் இஷ்யூஸ் ஓரியன்டான விஷயங்களை பற்றி நிறைய நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னா we have a lot of space. வாங்க, கால் பண்ணுங்கள். ஒரு 1.5 hours அப்படிங்கிறது நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபாதராக எந்தெந்த மாதிரியான செக்ஷனை நீங்கள் வச்சுக்கணும் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன். ஸோ தாராளமாக இந்த விஷயங்கள் இருந்து உங்களால் வெளியே வர முடியும். இன்னும் நீங்கள் பெட்டராக நீங்கள் ஒரு லைஃப் டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது இது. அதனால் நல்ல ஒரு முடிவு எடுக்கணும்னா, நீங்கள் இதை பற்றி நல்ல ஆராய்ச்சி செஞ்சு முடிவு எடுக்கணும்னா ப்ளீஸ் come for the online counseling. That is what. So thank you so much, Rajkumar Pandian from the Human Expert Tamil YouTube channel. That is what.